ஒரு நிமிஷம் இத கற்பனை செஞ்சு பாருங்க. நடுராத்திரி, வெளியில பயங்கரமான குளிர், ஒரே பனிப்புயல். நீங்க தனியா ஒரு வீட்ல இருக்கீங்க. இல்ல, தனியா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்மள் பலருக்கு யூகியோன்னா கதையை எழுத்து வடிவத்துல கொண்டு வந்து சேர்த்தவர் லவ்கேடியோ ஹியர்ன் தான். அவரோட குவைடான் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் நாம் இந்த குளிர்ச்சியான பயணத்தையே தொடங்குறோம். வாங்க இந்த பனிக்கதையோட ஆழத்துக்குள்ள போலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு மோசமான பனிப்புயல்ல தான். அங்க ஒரு பயணி இயற்கையோட இரக்கமே இல்லாத ஒரு அழக நேருக்கு நேரா சந்திக்கிறார். யோசிச்சு பாருங்க, கண்ணு எட்டின தூரம் வரைக்கும் ஒரே வெண்பனி, வழியெல்லாம் மறைஞ்சு போச்சு. குளிர்ல உடம்பும் மரத்து போற மாதிரி இருக்கு. நம்ம பயணி கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையை இழந்து அந்த பனில மெதுமா மூழ்கிட்டு இருக்காரு. அந்த பனிமூட்டத்துக்கு நடுவுல திடீர்னு ஒரு பெண்ணுருவம் தெரியுது. நீளமான கருப்பு முடியும், பனி மாதிரி வெள்ளை நிற கிமோனோவும் போட்டிருக்கா. அவளோட தோற்றம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் ரொம்ப அமைதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு விதமான பயத்தை கொடுக்குது. ஆனா அவன் நடக்கிற விதம் தான் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அவளோட கால்கள் தரையில படவே இல்ல. பனிக்கு மேல அப்படியே மிதந்து வர்றா. அவளுக்கு பின்னால எந்த ஒரு கால் தடமும் ததியல. அந்த நொடியில தான் அந்த பயணிக்கு உரைக்குது, இது ஒரு சாதாரண பெண் கிடையாது. சரி, இப்போ கதையை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இந்த மர்மமான உருவத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். யார் அவ? ஜப்பானிய நாட்டுப்புற கதைகளோட பனிமூட்டத்திலிருந்து வெளியே வந்த அந்த ஆவி யாரு? அவளோட பேரு யுகி ஓனா. நேரடியா மொழிபெயர்த்தா பனிப்பெண். ஜப்பானிய யோக்காய் உலகத்துல இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆவி. அதாவது யோக்காய் அப்படிங்கிறது ஆவிகள், அரக்கர்கள், இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை சொல்ற ஒரு பொதுவான வார்த்தை. யுகி ஓனா குளிர்காலத்தோட நேரடி உருவகம்னே சொல்லலாம். அவளை இவ்ளோ பயங்கரமானவளா மாத்துறது அவளோட குணாதிசயங்கள் தான். அவ எப்பவும் கடுமையான பனிப்புரியல் அடிக்கும்போது தான் தோன்றுவா. அவளோட அழகு பாக்குறவங்கள அப்படியே கட்டி போடும். ஆனா அவளோட தோல் பனிக்கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். அவளோட ஒரே ஒரு குளிர் மூச்சு காத்து ஒரு மனுஷனை அப்படியே உறைய வச்சு கொன்னுடும். அடுத்த கணமே பனியாகவோ இல்ல பனிமூட்டமாகவோ காத்துல கரைஞ்சு போயிடுவா. பாருங்க, இது வெறும் பேய் கதை மட்டும் கிடையாது. இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்த யூகியோ அப்படிங்கிற உருவம் ஏன் உருவாச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல், கலாச்சார காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் ஆராய்வோம். குளிர்காலங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லையா? பனித்துளி விழுகிறத பார்க்கவே மனசுக்கு இதமா இருக்கும். ஆனா அதே குளிர்காலம் ரொம்ப கொடூரமானதும் கூட. பனிப்புயல்கள்ல எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு. இந்த ரெண்டு முரண்பட்ட விஷயத்தையும், அதாவது அழகியும் பயங்கரத்தையும் ஒரே உருவத்துல கொண்டு வந்ததுதான் இந்த யூகியோனா. மைக்கேல் டைலன் ஃபாஸ்டர்னு ஒரு ஜப்பானிய நாட்டுப்புறவியல் அறிஞர் இருக்காரு. அவர் சொல்ற மாதிரி யோகாய்கள் பெரும்பாலும் மனுஷங்களுக்கும் இயற்கைக்கும் நடுவுல இருக்கிற புரிஞ்சுக்க முடியாத ஆபத்தான விஷயங்கள்ல இருந்து தான் பிறக்குது. யூகி ஓனா அந்த அழகான பனிப்பொழிவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற மரண அபாயத்தோட ஒரு சின்னம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜப்பான் முழுக்க யூகியோனோட கதை ஒரே மாதிரி இல்ல. சில பகுதிகளில் அவளை ஒரு இரக்கமே இல்லாத கொலையாளியா சித்தரிக்கிறாங்க. இன்னும் சில கதைகள்ல அவ மனுஷங்களோட உயிர் சக்தியை உறிஞ்சுற ஒரு காட்டேரி மாதிரி சொல்லப்படுறா. இந்த வித்தியாசங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் குளிர்காலத்தோட ஆபத்தை மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு நமக்கு காட்டுது. இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்பம். யூகியோன்னா எப்போதுமே ஒரு கொடூரமான அரக்கி மட்டும்தானா, இல்ல அவளுக்குள்ள ஒரு சோகம் மறைஞ்சிருக்கா? வாங்க அவளோட குணத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். இந்த கேள்விதான் அவளோட கதாபாத்திரத்தோட ஆழத்தையே நமக்கு திறந்து காட்டுது. அவளோட செயல்களுக்கு பின்னாடி நம்மள மாதிரி வலி, துயரம்னு மனித உணர்வுகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க, சில கதைகள்ல யூகியோனா ஒரு கொடிய ஆவியா இல்லாம பனில மாட்டிக்கிட்ட இறந்து போன ஒரு பெண்ணோட சோகமான ஆவியா வர்றான். இந்த கதைகள்ல அவளால அன்பு செலுத்த முடியும், அழ முடியும், சில நேரங்கள்ல மனுஷங்களுக்கு கருணை கூட காட்ட முடியும். இது அவளை ஒரு அரக்கன்ற இடத்துல இருந்து ரொம்ப சிக்கலான, சோகம் நிறைஞ்ச ஒரு கதாபாத்திரமா மாத்துது. பல நூற்றாண்டுகளா சொல்லப்பட்டு வந்த இந்த பழங்கதை இன்னிக்கும் உயிரோட தான் இருக்கு. சரி, நாட்டுப்புற கதைகள்ல இருந்து அது எப்படி நம்மளோட இந்த நவீன கால பாப் கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சதுன்னு பாப்போம். இனுயாஷா, நூரா, ரைஸ் ஆஃப் த யோகாய் கிளான், கெஹகெனோ கிடாரோ மாதிரியான பிரபலமான அனிமேஷன்கள்லயும் ஏகப்பட்ட திரைப்படங்கள், வீடியோ கேம்ஸ்லயும் யூகி ஓனாவோட தாக்கத்தை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு படைப்புலயும் அவளோட அந்த அழகும் சரி, பயங்கரமும் சரி, நம்மள திரும்ப திரும்ப ஈர்த்துக்கிட்டே இருக்கு. அதனால அடுத்த தடவை குளிர்காலத்துல ஜன்னலுக்கு வெளியில பனி மெதுவா விழறத பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த அமைதியான பனிப்பொழிவுக்கு பின்னாடி ஒரு ஜோடி குளிர்ச்சியான கண்கள் உங்களை கவனிச்சிட்டு இருக்கலாம். அந்த அழகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மர்மம் அதுதான் யூகி ஓனா.